ஓம்னி டிவைன் நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. அமாவாசை திதி இரவு 1:31 வரை, அதன் பின் பிரதமை திதி. பரணி நட்சத்திரம் மாலை 5:30 வரை, அதன் பின் கார்த்திகை நட்சத்திரம். சனி பகவானின் ஆசை நிறைந்த இந்த நாளில் மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசிகளில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கு சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசியிலேயே பரணி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறதால கொஞ்சமே மனக்கலக்கமாக இருப்பீங்க. கவலை வேணாம். சந்திரன் உங்கள் ராசியில் பயணம் பண்ணுறதால எதையும் யோசித்து செய்கிறது நல்லது. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். ஆடம்பர செலவு செய்யக்கூடிய எண்ணம் இன்னைக்கு அதிகரிக்கும். சம்பாதிச்ச பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. கணவன் மனைவியுடைய ஒற்றுமையாக நடந்து சமூகத்திலையும் உறவினர்களிடத்தையும் நல்ல மதிப்பும் பேரும் வாங்குவீங்க. காதல் நினைவுகள் மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கும். சந்திரன் உங்களுக்கு பயணம் பண்ணுறதால இன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போய் மாலையில் விளக்கு போட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ரிஷப ராசிக்காரர்களே, இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியோட 12வது வீடான விரயஸ்தானத்தில் பயணம் பண்ணுறாரு. திடீர் சுப விரய செலவுகளும் வந்து போகும். பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். தம்பதியரிடையே இருந்த ஒற்றுமையும் கூடும். இன்னைக்கு சிலருக்கு பதவியும் பொறுப்பும் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல உயரதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். செய்கிற செயல்களில் நிதானம் அவசியம். நினைத்த செயலை நினைத்த மாதிரியே செஞ்சு முடிப்பீங்க. சில நேரங்களில் லேட் ஆகும். சில விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போகிறது தான் நல்லது. வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் அதிகரிக்கும். சேமிப்பும் உயரும். மிதுன ராசிக்காரங்களே, இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானத்தில் பயணம் பண்ணுறாரு. சந்திரனோட பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வெளிநாட்டு பொருட்களை விற்பனை செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல மதிப்பும் பாராட்டும் அதிகரிக்கும். இன்னைக்கு நல்ல சம்பளமும் சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மூத்த சகோதரர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகளில் உறவுகளோட ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கடகராசிக்காரர்களே, சந்திரன் உங்களோட ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்யணும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக வேலை செய்தால் மட்டுமே பதவி உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும். வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப செலவுகளுக்காக பண வசதியும் கூடும். தாராளமாக இன்னைக்கு தன வருமானம் வரப்போகுது. எதிர்பார்த்த தனவரவால் சேமிப்பும் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சுக்களால் நீங்கள் நினைச்சதை சாதிப்பீங்க. பிரச்சனைகளை பேசி முடிக்க போறீங்க. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். காலதாமதமாக கிடைச்சாலும் அது விரைவாக உங்களுக்கு முடிவு செய்யும். சிம்ம ராசிக்காரர்களே, சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும். இன்னைக்கு மகிழ்ச்சிகர வாழ்வு முறை தொடங்கும். குழந்தைக்காக இன்னைக்கு காத்திருப்பவங்களுக்கு நல்ல செய்தியும் அனுகூலமான செயல்களும் கிடைக்க போது. ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். உங்களுக்கு சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பெண்களுக்கு கூடுதலாக ஆர்டர் கிடச்சி உற்பத்தியை இன்னைக்கு அதிகரிப்பீங்க. விற்பனையும் அதிகரிக்கும். பண வருமானமும் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல ரொம்பவே உற்சாகமாக இருப்பீங்க. தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையும் நீங்கள் இன்னைக்கு களைவீங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலையாட்களால் அனுகூலமான பலன்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இளம் பெண்களுக்கு இன்னைக்கு நல்ல வரன் தேடி வரப்போகுது. சந்தோஷமாக இருங்க. கன்னிராசிக்காரர்களே, இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் பயணம் பண்ணுறதால சந்திராஷ்டமம் இருக்குது. மனக்குழப்பம் ஏற்படும். சந்திராஷ்டமம் இருக்கிறனால அலுவலகத்துலேயோ இல்லை வெளியிலையோ ரொம்பவே அமைதியாக இருங்க. தேவையில்லாமல் பேசி மாட்டிக்காதீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் இன்னைக்கு ரொம்பவே அக்கறை செலுத்துங்க. பணம் வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு குறைவு தான். இருந்தாலும் கவனமாக இருங்க. நீங்கள் வெளியில் கடன் வாங்காதீங்க. யாருக்கும் உங்கள் பணத்தை கடனாக கொடுத்து மாட்டிக்காதீங்க. ரொம்பவே சிக்கனமாக செலவு பண்ணுங்க. குடும்பத்தில் பெரியவர்களிடத்தில் ரொம்பவே அமைதியாக பேசுங்க. கனிவாகவும் பேசுங்க. உயர் அதிகாரிகளால் இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் அதிகரிக்கும். ரொம்பவே கவனம் தேவைக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சந்திராஷ்டமத்தோட பாதிப்புலேருந்து தப்பிக்கணும்னா மாலையில் பெருமாள் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுருவாங்க. துலாம் ராசிக்காரர்களே, சந்திரன் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசியை சந்திரன் நேரடியாக பார்வையிடுறதால
இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. காரணம் இல்லாமல் உங்கள் வீட்டில் வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் பண்ணாதீங்க, இல்லாட்டி சிக்கலில் வந்து முடியும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறதில்ல. இன்றைக்கி கூடுதல் சொத்து பண வருமானம் ஏதாவது தேடி வரப்போகுது. அரசு அதிகாரிகளோட மதிப்பையும் இன்றைக்கி கிடைக்கும். உங்களுக்கு எளிதாக எதையுமே நிறைவேற்றுவீங்க. தடைபட்டு வந்த அனைத்து சுபகாரியங்களும் இன்றைக்கி நல்ல முறையில் நடந்து எல்லாத்தையும் நல்ல பேர் எடுப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் பயணம் பண்ணுற சந்திரனால் சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் வரும். கவனமாக இருங்க. சாப்பிட்ற விஷயத்துலையும் கவனமாக இருங்க. இது நாள் வரைக்கும் வசூலாகாமல் இருந்த கடன் பணம் எல்லாமே உங்களுக்கு வசூலாக போகுது. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யலாம். இளைய சகோதரர்கள் தம்பிகளோட உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக இருங்க. அம்மா வழி உறவுகளால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களால் மன நிம்மதியும் கிடைக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பயணம் பண்ணுறாரு. பூர்வ புண்ணியஸ்தான சந்திரனால் பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருங்க. பூர்வீக வீடு விற்பனையில் இன்றைக்கி முயற்சி செய்யலாம். உங்கள் வாழ்க்கை துணையோட ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வாங்க. இன்றைக்கி அதுக்கான நல்ல நாள். இன்றைக்கி இயந்திரங்களை அலுவலகத்தில் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா லைட்டாக பட்டு ரத்த காய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்களில் போகிறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றம் இன்றைக்கி ஏற்படும். எதிர்பாராத தினவரங்களால் மேன்மையான சூழ்நிலை அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. நண்பர்களிடத்தில் இருந்த மனக்கசப்பும் நீங்கும். மகர ராசிக்காரர்களே, சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசியோட 4ஆம் வீட்டில் பயணம் பண்ணுறாரு. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இரவு நேரத்தில் அவங்கள தனியாக விட்டுறாதீங்க. பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவு பெறும். சில நேரங்களில் விபரீதமான எண்ணங்கள் கூட உங்களுக்கு தோன்றலாம். கவனம். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்க போகுது. தம்பதிகளுக்கிடையே புரிதல் உணர்வு உங்களுக்கு அதிகரிக்கும். கூட்டாளிகளால் பொருள் லாபம் உண்டாகும். திருமணம் தொடர்பாக நீங்கள் பேசுகிற முயற்சிகள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது. பெண்களுக்கு பொண்ணும் பொருளும் சேர்க்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் சுப எண்ணங்களாக மாறும். பதவி உயர்வு கிடைக்கும் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் பண்ணுறாரு. இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போது. கூட்டு தொழில் செய்பவர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோகஸ்தர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். நினைத்த காரியங்களை முடிக்கிறதுல இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைச்சிருக்கு. மீன ராசிக்காரர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானத்தில் பயணம் பண்ணுறாரு. சந்திரனால் இன்னைக்கு பண வருமானம் தன வருமானம் அதிகரிக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த சிக்கல்கள் இன்னைக்கு தீரப்போகுது. குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உங்களுடைய மன வலிமையும் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூட போகுது. நன்மை தீமை பற்றியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எதையும் கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உறவினர்களோட எண்ணங்களை அறிஞ்சு நீங்கள் செயல்படுவீங்க. பெரியவங்க கிட்டையும் வீட்டு பெரியவங்க கிட்ட ரொம்பவே அமைதியாக நடந்துக்கிறது நல்லது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள்கிட்டையும் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைச்சிருக்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு ராசி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி இன்னொரு நாள் நாளைய தினம் ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.